இப்படி ஒரு மாடல்னா 2 நாள் காத்திருந்தா கூட தப்பில்ல. ஓகே, நாளைக்கு கூட்டிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சஜன் கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். சஜன் என்ற பெயரை கேட்டதும் பிருந்தாவின் முகம் மாறி போனது. சஜனா? அவனா இருப்பானோ? அவள் இதயம் தாளம் தப்பி துடிக்க ஆரம்பித்தது. சஞ்சய் சஜனின் எண்ணை எடுத்து அழைக்க, என்னன்னா என்று கேட்டபடியே அந்த அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவன் பிருந்தாவை கண்டதும் கோபத்தில் முகம் சிவந்தான். அண்ணா, இந்த பொண்ணு என்ன இங்க? இவளுக்கு இங்க என்ன வேலை என்று கேட்டான். சஜனை கண்டதும், இவனேதான் தொலைஞ்சது, இனிமே அக்காவுக்கும் இங்க சான்ஸ் கிடைக்காது முணுமுணுத்தாள் பிருந்தா. புது விளம்பர படத்துல நடிக்க புது மாடலை தேடிட்டு இருந்தோம்ல, அதுக்காக நீ இவளையா செலக்ட் பண்ண? ஏளனம் கலந்த அவனது கேள்வி சஞ்சயை கோபம் கொள்ள வைத்தது. சஜன் ஒருத்தருடைய முகத்தை கேலி செய்யறது நாகரிக இல்ல. கோபமாக அவனை கடிந்து கொண்டான். அண்ணா, நான் கேலி செஞ்சது இவளுடைய முகத்தை இல்ல, இவளுடைய குணத்தை. அது இவளுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். என்ன பேசிட்டு இருக்க சஜன்? அண்ணா, எனக்கு இவளை முன்னாடியே தெரியும். என் காலேஜ்ல என்னுடைய ஜூனியரா படிச்சா. ஆனா சீனியர் மாதிரி நடந்துப்பா. இவளை எனக்கு சுத்தமா பிடிக்காது. இவ வேண்டாம்னா என்றான். அதுக்கு இவங்க நடிக்கல. இவளுக்கு என்ன மரியாதை? இவனே சொல்லு போதும். சஜன், உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை நீங்க பேசி சரி பண்ணிக்கங்க. என்ன இதுல இழுக்க வேண்டாம், என்ன நீ திருத்தவும் வேண்டாம். இவங்கள மரியாதையோட நடத்ததான் நான் விரும்புறேன். ஓகேண்ணா. இவன் நடிக்கலன்னா வேற யார் நடிக்க போறா? இவங்க அக்கா. எஸ், ஐ நோ. அவங்க ரொம்ப சூப்பர். இவ மாதிரி இல்ல, ரொம்ப நல்ல குணம். எனக்கு ஓகே என்றவன் பிருந்தாவை பார்த்தான். உங்க அக்காவுக்காக உன்னை மன்னிக்கிறேன் என்றான். என்ன மன்னிக்கிறீங்களா? அதுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? அவள் கோபமாக கேட்க, அதை இங்க பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லது சார் என்றவள் சஞ்சயை பார்த்தாள். சார், நான் நாளைக்கு என்னுடைய அக்காவை கூட்டிட்டு வரேன். இப்ப நான் போலாமா சார் என்று கேட்டாள். நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார் என்றவள் அங்கிருந்து சென்றாள். டேய், உனக்கும் இந்த பொண்ணுக்கும் என்னடா பிரச்சனை? அண்ணா, இந்த திமிரு இருக்கே திமிரு, அதுக்கு கை கால் முளைச்சா எப்படி இருக்கும்னு நீ எப்பவாவது யோசிச்சு பாத்திருக்கியா? டேய், என்னடா சொல்ற? ஆமண்ணா, திமிருக்கு கை கால் முளைச்சா அது பேரு பிருந்தா. இதுக்கு மேல நீ இவளை பத்தி என்கிட்ட கேட்காத. இவளை பத்தி பேசவே எனக்கு பிடிக்கல. இவளை பத்தி நினைச்சாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது. நீ இந்த வீடியோவை பாரு என்று கூறி பேச்சை திசை திருப்பினான் சஜன்.